ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் மதினா வந்ததுக்கப்புறம் ஒரு தமிழ் ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம். அதுவும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே மதினா பற்றின சின்ன சின்ன அப்டேட்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாட்டர் தான். நம்ம யாராவது நினச்சி இல்லை நம்மளே கூட இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். போகிறவங்க வரவங்க தேவையானவங்க எடுத்து குடிச்சுக்குவாங்க. இது அங்கே உள்ள கவர்மெண்ட்டே மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தண்ணி. இப்போ இங்கே பயங்கர சூடு. இப்போ மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே மதினா மக்கா பொறுத்த வரைக்கும் ஹரம் சுற்றி வந்துட்டாலே நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக பார்க்கலாம். அங்கங்கே தண்ணி இருக்கும். நான் பார்த்து வியந்த விஷயத்தில் இதுவுமே ஒன்று. நிறைய பேருக்கு இது ஹெல்ப்பாக இருக்குது. இன்ஷா அல்லா எல்லாரும் இங்கே வரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுக்கணும்னு நான் துவா பண்ணியிருக்கேன். நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொழுகையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. உண்மையாகவே நான் இங்கே வந்ததுலேருந்து யாராவது தமிழ் ஃபேமிலியை மீட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்கே யாராவது ஹவுஸ் ஒய்ஃப் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வெளியில் போனால் தமிழ் பீப்புள் யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஏதோ பார்த்து பல வருஷம் பழகுன மாதிரி ஒரு பாண்டிங். உண்மையாகவே இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்க்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் தவிச்ச தவிப்புக்கு ஃபைனலி ஒரு குட் சோல் கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன, வந்த வேலையை பார்க்கலான்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஹோட்டல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடை மிஸ் பண்ணால் உடனே ஓடி உட்காந்து சாப்பிட்ற ஹோட்டலில் இதுவும் ஒன்று. சாப்பாடு உண்மையாலே நல்லா இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸாக தான் இருக்கும். நம்ம அடுத்ததாக வந்தது தைபா ஷாப்பிங் சென்டர் தான். இங்கே உம்ரா ஹஜ்ஜுக்கு வரவங்களுக்கு தைபா சென்டர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய யூடியூப்லேயும் சரி, நிறைய பெரிய பெரிய ஆட்களும் சரி பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கே தைபா சென்டர் கண்டிப்பாக வருவாங்க. இந்த சென்டர் 4 ஃப்ளோர் இருக்குது. 4 ஃப்ளோர்லேயும் கிட்டத்தட்ட 340 கடைகள் கிட்ட இருக்குதான். இங்கே நீங்கள் அபாயா கலெக்ஷன், வீட்டுக்கு தேவையான டெக்கோர்ட் ஐட்டம், ஜுவல்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஐட்டமில் KFCயாக இருக்கட்டும், மெக்டோனல், அப்புறம் நம்ம ஃபேவரட் அல்பெக், அப்புறம் சைத்துன் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குங்க. ஃபுட் ஐட்டமும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான திங்ஸ், நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கடையில் தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். அண்ட் மதினா வந்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒன்று வாங்குறது இந்த முசல்லால பேர் எழுதி வாங்குறது தாங்க. இங்கே எல்லா கடையிலையுமே அது நல்ல கலெக்ஷனாக வச்சுருந்தாங்க. நம்ம கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு 4 மணிக்கு டியூட்டி. ஆனால் இப்போவே மணி 5:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்பனாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தா கூட இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னாலே மனசுல ஒரு பெரிய வேதனை வந்துடும். அதை நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.